தினகரன் பிரதம ஆசிரியர் டி. செந்தில் வேளவர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் ஸ்தாபகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். பல்துறைசார் வாழ்நாள் சாதனையாளர் விருது பேராசிரியர் துரை மனோகரனுக்கு வழங்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் விருது சாகித்ய ரத்னா திருமதி அன்னலட்சுமி ராஜதுரைக்கு வழங்கப்பட்டது. கலாபூசணம் எம் நிலாம், திருவாளர் வீரகத்தி தனபால சிங்கம், இ. சர்க்குருநாதன், நந்தன வீரசிங்க, டட்லி ஜான்ஸ், சட்டத்தரணி ரசித்தம் இம்தியாஸ், இரா ராமன், கலாபூசணம் மீரா இஷதீன் ஆகியோருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கியத்துறை விருது கவிஞர் டி. எல். ஜாஃபர் கானுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திறனாய்வாளருக்கான விருது இரா நித்யானந்தனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த சிறுவர் பாடலாசிரியருக்கான விருது கவிஞர் இக்பால் அலிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த நாவலாசிரியருக்கான விருது மொழிவாணன் நீதிராஜாவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த சிறுகதை எழுத்தாளருக்கான விருது ஓ.கே. குணநாதனுக்கு வழங்கப்பட்டது. சுகாதாரம் மற்றும் சூழலியல் விருது எம்.எச்.எஃப். ஹுஸ்னாவுக்கு வழங்கப்பட்டது. ஊடகத்துறை சிறந்த பத்தி எழுத்தாளருக்கான விருது மரலின் மரைக்காருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இணையதளத்துக்கான விருது மலையகம் .lk வழங்கப்பட்டது. இளம் ஊடகவியலாளருக்கான விருது புவனேஸ்வரன் கஜீந்தனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஊடகவியலாளர் விருது சண்முகராஜா நேசராஜாவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த கட்டுரையாளர் விருது லோரன்ஸ் செல்வநாயகத்துக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஊடகவியலாளர் விருது வஜிந்தன் சுந்தரேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஊடகவியலாளர் விருது ஹேவகே சத்துர தில்சான் மிஹிரங்கவுக்கு வழங்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் பிரதம நிறைவேற்று அதிகாரி எம். செந்தில்நாதன், தமிழன் பிரதம ஆசிரியர் சிவராஜா ராமசாமி ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. 3 தசாப்த கால அச்சு இலத்திரனியல் ஊடகத்துறையில் பணியாற்றி வரும் வசந்தம் டிவி, வசந்தம் FM செய்தி பிரிவின் பிரதி முகாமையாளர் சித்திக் ஹனிஃபா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதிதிகளும் கௌரவிக்கப்பட்டனர். ஊடகவியலாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். எந்த ஒரு நாட்டை பார்த்தாலும் அந்த நாட்டில் அந்த சட்டத்தை உருவாக்குகின்ற, நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற, சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த அனைத்து துறைகளையும் சரியாக நடத்துவதற்கு வழிகாட்டுகின்ற வகையில் தான் இந்த ஊடகங்கள் இயங்கி வருகின்றன. ஒரு நாட்டுக்கு ஊடகம் என்றது முக்கியமாகின்றது. இது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம். ஊடகங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அது நாங்கள் உறுதிப்படுத்துவோம். சிலபோது நாடுகளின் அரசாங்கங்களை கூட சமூகங்களை மாற்றுகின்ற மிகப்பெரிய பணியை ஊடகம் செய்து வருகின்றது. இன்று சில ஊடகங்கள் அவரது ஊடக பலத்தை பயன்படுத்தி இனங்களுக்கு இடையிலே முருகல்களை ஏற்படுத்தி, தப்பபிப்பிராயங்களை ஏற்படுத்தி, பிழையான ஒரு விடயத்தை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்குவதற்காக எத்தனிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அத்தகைய முயற்சிகளை தோற்கடித்து நாம் அனைவரும் ஒன்றித்த பயணம் மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்காக